புதியதொரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் மாஃபிக் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. என்ன சார், எப்படி இருக்கியா? என்னுடைய அல்லாஹ் நல்லாக இருக்கோம். சரி, இப்போ இது சென்ற வாரமே சாரை பற்றி பேசியிருந்தோம். இப்போ நாடெங்கிலும் வந்து எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு, காணொலி. நம்மளுடைய எதிர்ப்பையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து உங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடருது அப்படின்னா உங்களுடைய எதிர்ப்பு சரியில்லைன்னு தோணுதா? இல்லை அதை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அதை வன்மையை எதிர்த்து நிறுத்துற அளவுக்கு உள்ள இல்லை. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முதலமைச்சருடைய அந்த காணொலியை பார்க்க போகும்போது திமுக நீங்கள் எதத்தையும் உளப்பூர்வமாக எதிர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் ஒட்டுமொத்த திமுகவுடைய அரசியலை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதை எழுதி, கலைஞர் காலகட்டத்திலிருந்து இதை எழுதி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று மனு எழுதும், இல்ல கடிதம் எழுதும். உச்சபட்சமா போனா அன்னை சொன்ன மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு இல்ல கடிதம் எழுதிட்டு இருக்காரு. உச்சபட்சமா போனா நீதிமன்றத்துல வக்ஃபுக்கு போட்ட மாதிரி. இது மூன்றை தவிர திமுகனால எதுவும் செய்யும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தும் வேலை. அதாவது இதை செய்யறதுக்கு ஆமா நான் ஏற்றுக்கொண்டேன்னு போயிருக்கேன். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சில ஓபிஎஸ்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு முதலமைச்சரால என்னதான் செய்யும், இதைத்தான் ஈழத்து பிரச்சனை எப்பவும் சொன்னீங்க, போற இலங்கை போற நிப்பாட்டுறதுக்கு ஒரு முதலமைச்சரால என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு முதலமைச்சர்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு முதலமைச்சர் மத்திய அரசு எதிர்த்து ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்க திமுக எல்லாம் கேட்பாங்க. எப்பா என்னப்பா திமுக வந்து பிஜேபி எதுக்குன்னுலப்பா, இது சரியான மோசமான வாக்குரிமைகளுடைய உரிமையை படிக்கிற மாதிரி இருக்குது இந்த திட்டத்தினா அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்டா, இதுல எல்லாம் செய்ய முடியாது. தாண்டி ஒரு முதலமைச்சர் செய்ய முடியும். யூஜி ஸ்பெக்ட்ரத்துல ராஜாவும் கனிமொழியும் கைதாகாம இருக்கிறதுக்கு அந்த நடப்பு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட முடியாம போயிடும், சிறைச்சாலைக்கு போனா போட்டி போட முடியாம போயிருந்த சூழ்நிலை அந்த கேஸை அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு என்ன செய்வாங்க, டெல்லியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தெரிவிப்பாங்க. இது அவங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க அதாவது காப்பாற்றுறது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள திமுக எந்த உச்சபட்ச நிலைக்கும் புரியுதா உங்களுக்கு. அதுகளை செய்ய முடியும். இந்த ஊபி சொல்ற மாதிரி திமுக அடிவட்டிகள் சொல்ற மாதிரி தமிழ்நாடு மக்களின் தேவைக்காக எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஏற்கிறாங்க. அவங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு முடியும், அவங்க கட்சிக்காரங்களை காப்பாத்துறதுக்கு முடியும், உடனே இடி ரயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முடியும், உதயநிதியை காப்பாத்துறதுக்கு முடியும். உடனே டெல்லிக்கு பயணப்படுவாரு. நம்ம முதலமைச்சர் உடனே டெல்லிக்கு பயணப்படுவாரு, போய் பாப்பாரு வைப்பாரு, அதை பிரச்சனை நீர்த்து போச்சுவாரு. இது அவங்க அப்பா காலத்துல வந்து பாத்துட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல அந்த காணொலி என்ன ஒரு விஷயத்த முதலமைச்சர் பதிவு பண்ணியிருந்தாரு. என்னன்னு கேட்டா, சில எதிர்கட்சிக்காரர்கள் எடப்பாடியை கோடிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா எடப்பாடியுடைய செய்தி அந்த நான் அதை பார்க்கல. என்ன சொல்றாரு அப்படின்னா, விளங்காம மேம்போக்குத்தனமாக மாநில அரசினுடைய ஊழியர்கள் தான் வந்து இந்த எஸ்ஐஆர் பணிக்கு வந்து பயன்படுத்தப்படுறாங்க, அப்ப நீங்க என்ன எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு புரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மத்திய சர்க்கார்ல இருந்து ஊழியர்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்களாமா தமிழ்நாட்டுல அப்படின்னா, அதாவது இந்த தேர்தல் ஆணையமே வந்து அந்த பணியாளர்களை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்களாம். எப்படி எடுப்பாங்க? என்னங்க என்ன எனக்கு அதுவே புரியல. உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணது யாரு? தமிழக அரசு. அந்த வீடியோ வேணா ஒரு நிமிஷம் பாருங்களேன். அந்த தமிழக அரசு. ஆமா பணியை நிரந்தரம் பண்ணது தமிழக அரசு. ஆமா. அந்த பணி நிரந்தரம் பண்ணி அவங்க வேலை பார்க்குற கட்டமைப்பு தமிழ்நாடு அரசு கீழே, மாநில அரசு கீழே வருது. அப்புறம் தேர்தல் ஆணையம் பணி எடுக்கிறதுக்கு தேர்தல் டேட் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மாநிலம் தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலுக்கு போகும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தலுடைய பிரச்சார தேதி முடியப்பட்ட பிறகு அப்புறம் தான் என்ன ஆகும், முதலமைச்சரும் பதவி விளையாடுவாங்க. அப்ப ஸ்டேட் வந்து அரசு வந்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கும். இப்ப இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப எஸ்ஐஆர் இப்ப நீங்க தான் ஆட்சியில தான் இருக்கீங்க, பதவி காலம் இன்னும் முடியலையே. இதுதான் முதலமைச்சரா இருக்கீங்க. அங்கன்வாடி ஆசிரியர்களுக்குலாம் யாரு? பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்களுக்குலாம் யாரு? இல்ல மாநில அரசு ஊழியர்கள். அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? அவங்களுக்கு பணி நிரந்தர ஆணை பிறப்பிச்சது யாரு? அப்புறம் எங்கிட்ட இருந்து மத்திய சர்க்கார் வந்துச்சு. நீங்க இணக்கமா போறீங்க, வெளியே இப்படி காட்டிக்கிறீங்க, அதை சொல்லுங்க. அவர் எடப்பாடி சரியா தான் பேசுறாரு. எடப்பாடியார எதிர்த்து கூட உங்களால அரசியல் பண்ண பேச தெரியல. எடப்பாடி எதிர்கட்சியா இருக்கிறதுனால சரியா தான் பேசுவாரு, நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் சரியா தான் பேசுவீங்க. ஆளுங்கட்சியா இருந்து பேசுறதே சிக்கல். புரியுதா உங்களுக்கு? இதான் பட்டவர்த்தமா தெரியுது. வர்றவங்க ஃபுல்லா நமக்கு முகம் தெரிஞ்சவங்க. நம்ம ஏரியாக்கள்ல வாத்தியார் ஆசிரியர்கள் வேலை பார்க்கறாங்க, டீச்சர்கள் வர்றாங்க. இவங்க எல்லாம் யாரு? மாநிலத்துல இருந்து ட்ரெயின் வந்து இறங்கணுங்களா? மத்தியில வந்து இறங்கணும். அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்கீங்க, பிஎல்ஓ கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதானே, வேற என்ன? அவங்க தானே, அவங்க உங்க ஆளுக்கு தானே அது.
அந்த விஷயத்துல வந்து முதலமைச்சர் தான் என்னங்கிறத புரியாம பேசுறாரு. இந்த விஷயத்தை பார்க்க போனா எடப்பாடி ஆச்சரியமா தான் பேசுறாரு. ஆனா மொத்தம் காலத்தோட இப்படியே வந்து நடப்புல மம்தா பானர்ஜி எதிர்த்துருக்காங்கல்ல. மம்தா பானர்ஜி இந்த நேற்று முந்தானத்து முதல் எஸ்ஐஆர் பானர்ஜி எதிர்த்திருக்காங்க, விஷயம். கேரள முதலமைச்சர் எதிர்த்திருக்காரு. அதையும் தாண்டி ஒரு முதலமைச்சரா எதிர்க்கிறதையும் தாண்டி அது கொள்கை முடிவு, தனி மனித முடிவுன்னு வரப்போகும்போது தனக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம வாங்க மறுத்து நிராகரிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. முந்தானத்துல சம்பவம். அப்படியா? அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கியிருக்கிறாரா வாங்கலையா? அவர் தான் வாங்கி காணொலியில காட்டுறாரு. எனக்கும் இந்த அது என்ன ஃபார்ம், அது சார் ஃபார்ம், சார் ஃபார்ம் தான். அதுக்கு இன்னொரு பேர் என்னமோ சொல்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் ஃபார்ம் என்னமோ ஒன்று சொன்னாங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு அது சரியா நினைவு இல்லை. ஃபார்ம் எடுத்து காமிச்சாரு. இந்த ஃபார்ம்ல வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு, உறவினர்னு போட்டிருக்கீல, இதுல எந்த உறவினரை எழுதுறது? அண்ணனும் உறவு தான், தம்பியும் உறவு தான். யார் உங்களுக்கு ஆதரவா யார உறவினரோ எழுதுங்க. அவர் கேட்கிற கேள்வி சாதாரண பாம்பர் நமக்கே வரும். ஏன்னா எந்த உறவினர் ஐயா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அப்படி இல்லைங்க. அந்த ஃபார்மை பொறுத்த மட்டும் நம்ம எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி பார்த்ததுல அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஒண்ணு, ஃபார்ம்ல குழப்பம் இல்ல. அது நாட்டுக்கு தேவையாங்கிறதுல தேவையில்லை. உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, அதையும் சொல்றாரு. இந்த எஸ்ஐஆர் பணி சீர்திருத்த பணியை நாம எதிர்க்கல, இது 2 மாசத்துக்குள்ள அவசரமா செய்திருக்கிறத நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதே காணொலியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல பல பேருடைய வாக்குகள் வந்து காணாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு அவரே சொல்றாரு. அப்புறம் இதை எதுக்கணும்ல, நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி, எங்க அண்ணன் கேட்கிற மாதிரி இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படி சொல்ல மாட்டாரு. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நீங்க வந்து சீமான் கேட்ட கேள்வி மாதிரி நீங்க கேட்கறியா? நான் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி எதிர்க்கிறோம், ஆனா எதிர்க்கல. நிலைப்பாடு ஆரம்ப காலத்துல திமுக ஆதரிக்கிறோம், ஆனா ஆதரிக்கல. வாக்கு செலுத்த போகாம பாராளுமன்றத்துல ஒரு வாக்கு செலுத்த போது எம்பிக்குள்ள வாய முடிட்டு வட சாப்பிட்டு இருப்பாங்க, வாக்கு செலுத்த மாட்டாங்க. இங்க வந்து பேச போகும்போது நாங்க வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டோம். வெளிநடப்பு செய்யறது அது ஒண்ணுதானே. எதுல வாக்கு செலுத்தணும். நீ மௌனம் கொண்டு வரது மௌனம் கொண்டு சமூகத்துக்கு அதிபதி வாய்ப்பு கூடாது. இப்படித்தான் நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்க குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வழக்குதான். வக்ஃபா வழக்கு, மீனவர் பிரச்சனையா வழக்கு, அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. இவங்க தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் போட்ட வழக்கையுமே எல்லா மாநிலங்களையும் எஸ்ஐஆர் எடுக்கலாம் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. அப்புறம் என்ன வழக்கு போட்டு என்ன செய்ய? அதனால இருந்தாலும் மக்களை ஏமாத்தணும்ல, ஓட்டு வாங்கணும்ல. நீங்க உங்க சட்டமன்றத்துல தீர்மானம் பண்ணுங்க. அதை செய்யல. என்ன உங்க சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து கட்சி கூட்டமும் சட்டமன்ற கூட்டமும் வேறு வேறு. ஆமா, இது வேறு அது வேறு. அவர் அதான் காணொலியில சொல்றாரு. சட்டமன்றத்தை கூப்பிட்டு கூட்டுங்க, கூட்டி உங்க எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா, பிஜேபி அதை ஆதரிக்கும், அதிமுக அதை ஆதரிக்கும். நீங்க மெஜாரிட்டி வந்திருக்கீங்கல்ல, உங்க மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை போட்டு தீர்மானத்தை பாஸ் பண்ணுங்க. அதன்படி உங்க கடமைக்கு கொண்டு போங்க. லோக்கல் எஸ்பி, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர், எஸ்பி, ஐஜி, டிஐஜி எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டு வருவாங்கல்ல. அதை அவர் எதை பெருமையா சொல்றாருன்னா, அனைத்து கட்சி கூட்டத்துல நான் தீர்மானம் போட்டிருக்கேன். அனைத்து கட்சி கூட்டத்துல போற தீர்மானம் டீக்கல்ல போற பேப்பருக்கு சமம். நாளைக்கு வடசாப்பா கைக்கு வந்துடும். அனைத்து கட்சி கூட்டத்துல போற தீர்மானம், நீங்க கோர்ட்ல போடுற கேஸும், நீங்க கடிதம் எழுதுறது, தேர்தல் ஆணையத்துக்கு மத்திய சர்க்கார் கடிதம் எழுதுறது டீக்கல்ல கொடுக்குற பேப்பருக்கு சமம். இன்றைய செய்தி நாளைய வடை பேப்பர். நீங்க கூட்டுற அந்த அனைத்து கட்சி ஒருவேளை எடப்பாடி செஞ்சுட்டா தான் எல்லாம் அஞ்சு போயிடும். நீங்க பாராளுமன்றத்தின் நாயகம், நீங்க சட்டமன்றத்தின் நாயகம். நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போடணும். தீர்மானத்தை போட்டு தீர்மானத்தை வெளிக்கொண்டு வாங்க. போடலையா? இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் போடல, இந்த தீர்மானத்தையும் போடாது. சிஏஏக்கு மட்டும் போட்டு ஒரு பேர் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். தீர்மானம் சட்டமன்றத்துல என்ன செய்யுங்க? இப்ப சட்டமன்றத்துல கூப்பிட்டு போடுங்க மொத்தமா. நீங்க அது வந்து எப்படி கேட்டா, அவங்க அதை எதிர்க்கிற நிலைப்பாடு இருந்தா தான் செய்வாங்க. அவங்க அதை ஏற்கிற நிலைப்பாடு வந்துட்டாங்க. அதாவது பிஜேபியை கண்கலங்காம வச்சிருக்கணும். அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க, திமுக ரொம்ப கவனமா. ஆனா நம்ம பேசிக்கிட்டோம், எப்படி பார்த்தாலும் உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐஆர் பணியை தொடர்த்தக்க சொல்லும், எழுதி கொடுக்கறதே சொல்லும். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து சுயமா இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த கட்டணம் நான் எதிர்க்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிறது முழு முதலா, அதாவது மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசுடைய கட்டுப்பாடு, மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மத்திய அரசுடைய கட்டுப்பாடு. புரியுதா உங்களுக்கு? இல்ல, தன்னாட்சி அதிகாரத்தோடு இயங்கக்கூடிய ஒரு 5 அமைப்புகள் இருக்குல்ல, அப்படித்தான் சொல்றதுதான். அது வந்து நீங்க சொல்றது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காலத்துல அதெல்லாம் நீங்க சொல்றது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை சொல்றீங்க. சரி, இங்க காமன் பாடின்னு ஒண்ணு கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க சொல்றது காமன் பாடி, ஆளும் வர்க்கத்திற்கும் இல்லாமல் அதிகார வர்க்கத்திற்கும் இல்லாமல் மக்கள் சக்தியாக தேர்தல் ஆணையம் இயங்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சட்டம் அப்படித்தான் சொல்லுது. ஆனாலும் இயங்குதா? அதான் கேள்வி. அண்ணன் கூட சொல்லுவாங்க, அப்படி இயங்கினால் கரூர்ல ஈரோட்ல எப்படி திமுக ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும்? அப்படி இயங்கினால் பணப்பட்டுவாடா எப்படி செய்ய முடியும்? ஆளுங்கட்சி 2 எம்எல்ஏ தகுதி நீக்க பண்ணுவானா? அதான் நம்ம நாம் தமிழ் கட்சி போராடுறோம். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? எத்தனையோ காணொலிகளை காசு கொடுக்குற காணொலிகளை ஒருத்தனை நடுநிலைங்கிற ஒரு கருத்தியலே கிடையாது. அதே அண்ணன் சொல்லுவார், தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனி. 2 இயல்த அண்ணன் சொல்ற மாதிரி 2 இயல்த. ஒன்னு இயற்பியல், ஒன்னு எதிர்ப்பியல். நடுநிலை இயல்ந்து ஒரு இயலே கிடையாது. அது ஏமாற்ற வேலை. அது தேர்தல் ஆணையம், இந்த EID
இந்த இன்கம் டாக்ஸ் ரைட் இதுக்கு ஃபுல்லா அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்த சிபிசிஐடி இவங்க ஃபுல்லா, சிபிஐ இவங்க ஃபுல்லா அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஜனநாயகம் பேசுறாங்க. எந்த ஜனநாயகத்தை இது வரைக்கும் காப்பாத்தினாங்கன்னு தெரியல. ஜனநாயகம் எங்க இருக்கு நாட்டுல? ஜனநாயகமாக இருந்தால், முழுமையாக ஜனநாயக நாடா இருந்தால் பணம் கொடுத்து ஒருத்தன் பதவிக்கு வந்துட முடியுமா? ஒரு குற்றவாளி கோர்ட்ல தீர்ப்பு வாங்கின குற்றவாளி நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியுமா? ஏங்க இன்னைக்கு நான் லோக்கல், நான் வாழ்ற ஸ்டேஷன், நான் இருக்கிற ஸ்டேஷன் லிமிட்ல நான் ஒரு எஃப்ஐஆர் என் மேல இருக்குட்டா எனக்கு அந்த எஃப்ஐஆர் பாஸ்போர்ட் எடுக்கும்போது காமிக்குதுங்க. குடிமகன் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு தேவகுண்ட ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கு, உங்களுக்கு என்ஓசி கிடைக்காது, எங்களுக்கு பேர் கொண்டு வாங்குது. உதாரணத்துக்கு சொல்றேங்க. அப்ப ஒரு தனி மனிதன், இத்தனை கோடி மக்கள்ல ஒருத்தர் தனிப்பட்ட வாபிக் மூமெண்ட், அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் ரினிவல் வருது. அந்த பாஸ்போர்ட் ரினிவல்ல வந்து அந்த கேஸ் காமிக்கிறதா, அப்ப அந்த கட்டமைப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? எனக்கு தான் கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ கடந்த காலத்துல ஊழல் வழக்கு குற்றச்சாட்டுல கைதானவர், அவர் வந்து அந்த லோக்கல் அவருடைய தொகுதியில போய் ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ண போகும்போது அங்க காமிக்கணும்ல, போலீஸ் கிளியரன்ஸ்ல அதை காமிக்கணும்ல, எஃப்ஐஆர் கேஸ் பெண்டிங் இருக்கு, இவர் தகுதியற்றவர் நிரூபிக்கணும்ல. எங்க போச்சு அந்த சட்டம்? தேர்தல் ஆணையத்துக்கு ஆளுங்கட்சி கள்ள உறவு இருக்குங்கிறது புரிவாகுது. நடுநிலை என்று ஒண்ணு இல்லைங்க. இல்ல இல்ல. அப்ப அண்ணன் கூட ஒரு கமெண்ட்ல சொல்லுவாரு, தேர்தல் அதிகாரினா யாருன்னு டிஎன் சேஷன் அவருடைய செயல்பாடுகள் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட சொல்லுவாரு. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொருத்தர் அலங்கரிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை ஒரு சபை அலங்கரிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணுங்கிறது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. சில பேரால அந்த பதவியால சில பேருக்கு பெருமை வருங்க. சில சமயங்கள்ல அவங்களால அந்த பதவிக்கு பெருமை அப்படின்னு சில பேர் வந்துருக்காங்க. சரி சரி. இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்றது நம்ம நீங்க எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? நான் ஃபில் பண்ணிட்டேன். அதை ஒரு தனி காணொலியா, ஒரு 5 நிமிஷ காணொலியா நம்ம தனியா கொடுப்போம். நம்மளுடைய போர்வாள் வீரர்களுக்கு தனி ஒரு காணொலியா போடுவோம். எல்லாருமே போட்டாங்க, நம்மளும் போடாம இருந்தா நல்லா இருக்கும். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், திருமா அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. ஆமா, அதுல நிறைய மது குடிச்சுட்டே வந்தாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் நிறைய வந்துச்சு. காணொலிகள்ல நம்ம பார்த்தோம், சமூக வலைதளங்கள்ல கேலி குத்தானாது. இப்ப ஐயா வைகோ அவர்கள் மது போதைகளுக்கு எதிராக ஒரு நடைபயணம் கிளம்ப போறாரு ஜனவரி மாதம். ஒரு செய்தி பாத்தீங்களா? அது அதை யாரு தொடங்கி வைக்கிறாருன்னா முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரா? எப்படி இல்லப்பா, அவர் எதுக்கு நடைபயணம் போறாருன்னா, தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஒயின் ஷாப்புகள் வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு, எண்ணிக்கிட்டு இருக்கிறது முதல்ல எண்ணிட்டு அதுவும் எதிர்க்கிறதா இருந்தா, மதுவை எதிர்க்கிறதா இருந்தா அவர் பக்கத்துல தான் கூட்டணி இருக்காரு திமுக. அங்கேயே இருக்கணும். ஆமா, அதை விட்டு ஊர் ஊரா நடைபயணம் போய் என்ன செய்ய? அதை நீங்க சொல்ற மாதிரி எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, எத்தனை பார் இருக்கு, முதல்ல எண்ணிடணும். தேர்தலுக்கு முன்னாடி எண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒழிச்சிடலாம்னு சொல்லிட்டு நடைபயணம்னா யார் பண்றது தெரியுமா? தன்னால அதிகாரத்தினுடைய அடிப்படை புள்ளியை கூட தொட முடியாத ஒரு கையறு நிலையில் நிற்கக்கூடிய ஒரு குடிமகன் அப்படியே மனசு உடைஞ்சு உட்கார்ந்தோம், கொடியை பிடிச்சுக்கிட்டு இந்த நடைபயணம், இதெல்லாம் கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட குடிமகன் என்ன செய்யறதே எனக்கு தெரியலங்க. சட்டமும் தெரியல, எனக்கு வாய்ப்பும் இல்ல, பணமும் இல்ல, வசதியும் இல்ல, அதிகாரத்தை நான் கைப்பற்ற முடியல. விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த மனிதன் இருக்கா பாருங்க, அவ எடுக்கிறதுங்க இந்த நடைபயணம், இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், மௌன விரதம், இந்த உண்ணாவிரதம், இதெல்லாம் வந்து அவங்க செய்யறதுங்க. நீங்க என்னன்னா கூட்டணியில இருந்துகிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டேன். எத்தனை நடந்திருக்காரு, நடந்துட்டே தெரிய வேண்டியதான். சரி பரவாயில்ல, ஏதாவது உடம்புல உள்ள கொழுப்பாத குறையும்ல, அவருக்கு ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும். அவருடைய நடைபயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள். மது போதைக்கு எதிராக அவருடைய நடைபயணம் வெற்றி அடைஞ்சா நம்மளுக்கு தானே மகிழ்ச்சி. ஆனா ஒரு குறிப்பிட்ட செய்தி, நடைபயணம் போறதுல பின்னாடி வர்றாங்க பாருங்க, அவங்க யாரும் மது சாப்பிடாது. அதை நான் வன்மையா கண்டிப்பேன். நீங்க ஐயா வைகோ அவர்கள் திரும்பி பாத்துக்கிட்டே போகணும். செய்யாத விஷயத்தை செய்யறீங்க விடுங்க, எதை செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுவிட்டு ஒரு தேவையில்லாத வேலையை செய்யறீங்க நடைபயணம். ஆனா நடைபயணம் போகும்போது உங்களுக்கு பின்னாடி நடந்து வர வேலை மது சாப்பிடக்கூடாது, பாத்துக்கிறேன். அது ரொம்ப கண்ணியமா இருக்கு. இது ஐயா சொல்ற அறிவுரை. போர்வாள் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கங்களும். நாம் தமிழர்.